ஒரு மிகப்பெரிய ஒரு சரக்கு கப்பல் இல்லாமல் இப்படியே பார்த்தீங்கன்னா திருவோணமில் கடற்கரை பகுதியால் போய்க்கிறோம். ராவணண்டு மரவள்ளி கிழங்கு கோவா எல்லாம் இருக்கு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மாநகர சபை கட்டடத்தோடு மத்திய பொதுச்சந்தை திருவோணம். ஸோ எனக்கு இதுவும் என்னென்னு தெரியும் பார்ப்போம். சுற்றி இருக்கா இதான் வந்து திருவோணமலை பத்திராளி கோயில் அம்மன் இதுக்குள்ளால் தான் வந்து நாங்கள் இப்போ இந்த இந்த சிவன் சிலை வந்து இருக்குது. உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம்டா திருவோணமலை நகரத்தை வந்து முழுமையாக வந்து சுற்றி பார்க்க போகிறோம். திருவோணமலை நகரத்தை பற்றி தெரியும். அது வந்து இப்போ இல்லை வந்து பண்டைய காலத்துலேருந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம், இயற்கை துறைமுகம் எல்லாம் கொண்டு அமைந்த இடம். இந்த 2025ஆம் ஆண்டில் வந்து இந்த திருவோணமலை நகரம் வந்து எப்படி இருக்குன்றதை வந்து இந்த காலையில் பார்க்க போகிறோம். இந்த காலையில் வந்து திருவோணமலை நகரத்தில் இருக்கிற சில முக்கியமான அம்சங்கள் எல்லாத்தையுமே வந்து சுற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்கும், வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். கோஆப்ரேட்டிவ் மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கோஆப்ரேட்டிவில் தான் தாக்கியிருந்தாங்க. ஸோ அதான் தான் போய்கொண்டு இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்ட்ரீட்டால் அப்படியே நேராக போகிறோம். இந்தியாவில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஷாப்புகள் மற்றது வந்து இந்த புடவை கடைகள் எல்லாமே இருக்குது. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. விக்னேஸ்வரா மகா வித்தியாலயம் பரீட்சை நிலையம் நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து போய்கொண்டு இருக்கிறோம். திருவோணமலை பிரதான நகரத்துக்கிட்ட வந்துட்டோம். இதான் வந்து அந்த பிரதான நகரத்தின் சுற்றுவட்ட தொகுதி. மெயின் ஸ்ட்ரீட்டால் அப்படியே வந்துருக்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிரக்கல் சந்தை இருக்குது. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு அப்படியே தொடருவோம். மத்திய பொதுச்சந்தை திருவோணமலை இங்கே போய் பார்ப்போம். சரி, இந்த மாம்பழங்கள் வந்து வச்சுக்கணும் விற்கிறதுக்கு. இங்கால புளி பழக்கடையில் இருக்குது. வாழைப்பழங்கள் இப்படி இந்தியாவில் மரக்கறிகள் வந்து வச்சு விற்று கொண்டிருக்கணும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு கிடக்கு. வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் கிலோ 200 ரூபா. மற்றது வந்து பூசணிக்காய் வந்து 80 ரூபா கிலோ. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன வெங்காயம் மாதிரி இருக்குது. கிலோ வந்து 160 ரூபா போட்டு கிடக்கு. இங்கே புளி மற்றது இந்த பாக்குகள் எல்லாம் விற்று கொண்டிருக்கணும். வெற்றிலையை பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய வெற்றிலை 10 கிலோ. ஸோ அப்படியே வந்து இந்தியாவில் அந்த பருப்புகள் மற்றது வந்து இந்த பெருஞ்சீரகங்கள் எல்லாம் வந்து வச்சுக்கணும். ஸோ எல்லாம் சோயா மீட் மற்றது வந்து மல்லி அவல் எல்லாம் வந்து கட்டி வச்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உருளைக்கிழங்கு வந்து கிலோ 130 ரூபா. மற்ற இந்த வெங்காயம் அங்கே 160 ரூபா விற்றது, இங்கே 150 ரூபா போட்டு கிடக்கு. ஸோ தேங்காய் வச்சு கிடக்கு. இங்கே வந்து இது என்னென்னு தெரியல, பார்த்துருக்கேன் நான். பாவக்காய் நான் வேறு இது ஒன்று வெட்டி வச்சு கிடக்கு. செஞ்சால வந்து வெண்டிக்காய் வெங்காயம் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மாம்பழம் பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை பொன்னாங்கானி அதுபோல் இருக்குது. அதோட லீட்ஸ் இருக்குது, நல்ல பெரிய லீட்ஸ். பாவக்காய் தான் வந்து இங்கே வாங்கி கொண்டிருக்கணும். ஒரு வேறு விதமாக இருக்குது. என்னென்ன பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும் தோல். இது வந்து கொஞ்சம் கடும் பச்சையாக கிடைக்கும். வெள்ளையாண்டில் ஒரு லைட் க்ரீனாக இருக்கும், இங்கே வந்து டார்க் க்ரீனாக இருக்குது இந்த தோல். ஸோ இந்தியாவில் வந்து பைத்தங்காய் கிடக்கு, 1/2 கிலோ 130 ரூபாண்டு போட்டு கிடக்கு. தக்காளி கிடக்கு, நிறைய ஐட்டங்கள் கிடக்கு. நான் நினைக்கிறேன் இது அந்த முள்ளங்கி வந்து நான் வெட்டி வச்சுக்கினேன் சின்ன சின்னண்ணா. ஸோ இந்தியாவில் 1/2 கிலோ கோவா வந்து 100 ரூபாண்டு போட்டு கிடக்கு. அதோட கறிமிளகாய் இருக்குது, ஆனால் இது சின்னண்ணா கிடக்கு கறிமிளகாய். அது கரட் இருக்குது. இது என்னன்னு எனக்கு தெரியல. தக்காளி இல்லை வேறு ஏதோ காய். ஸோ இந்தியாலயம் வந்து இந்த மரக்கறிகள் வச்சு விற்று கொண்டு வைக்கிறேன். இது என்ன சாமான்? பீர்க்கங்காய். பீர்க்கங்காயாம் 1/4 கிலோ 130.
புடலங்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது. இங்காலையும் அப்படியே உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாம் வச்சுக்கணும். வாழைப்பழங்களும் விற்கணும். அன்னாசி பழங்கள் இருக்குது. இது கருவாடுண்டு. எவ்வளோ கிலோ? கிலோ 250, கிலோ 400. பச்சை மிளகாய் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு, கோவா எல்லாம் இருக்குது. அப்படியே இங்கால அந்த காயத்தான் நினைக்கிறோம். இது என்ன பாக்கா? ஆனால் இது பாக்கா பாக்குத்தானா? இப்படி இது என்ன விரிச்சு? இது என்னதுக்கு இனி பாக்கு உடைச்சு அடிப்பினமா இல்லை? இது பாக்கு இப்போ அதில் போட்டு விற்பாங்க. சரி சரி. அது ஈரமாக இருக்கான்னு காய போட்டு கிடக்கா. ஸோ இங்கால வெத்திலியல் வச்சு கிடக்கு. ஸோ அப்படி அங்கால போய் பார்ப்போம். ஒரு பெரிய சந்தை தொகுதி ஒன்று தான். இதான் பார்த்தது. சின்ன வெங்காயம் இப்போ தான் பார்க்குறேன். அங்கால எல்லாமே பீ வெங்காயம் தான் இருந்துச்சு. வாழைக்கானில் எவ்வளோ விளையாண்டு இருக்கிறதுக்கு உள்ளி இருக்குது. மற்றது எண்ணெய் அது வந்து அளந்து விட்டு வச்சுக்கணும். மிரக்கிற எண்ணெயா தேங்காய் எண்ணெயான்னு தெரியல, அது ஒன்றும் இருக்குது. வந்து இந்த பழக்கடைகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஓட்டமில்லை தர்பூசணி என்று நினைக்கிறேன். சின்ன சைஸில் இருக்குது. ஸோ எனக்கு இதுவும் என்னென்னு தெரியல. 100 ரூபாண்டு போட்டு கிடக்கு. இங்கே தான் இதை பார்க்குறேன். இதில் கத்திரிக்காய் கிடக்கு. மற்றது இந்த அப்பளம் எல்லாம் கட்டி வச்சுக்கணும் சொரியா. மற்றது நினைக்கிறேன் கருவாடை இருக்கும். வந்து வெந்தயம், மிளகு எல்லாமே இருக்குது. தொடர்ந்து அப்படியே அந்த சந்தையை பார்த்துட்டு அங்கே போவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த விளாம்பழம் எல்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் சும்மாவே எடுக்கிறோம். நாங்கள் போய் மற்ற இந்த குடமிளகாய் எல்லாம் பிளேட்டில் போட்டு வச்சுக்கணும். இவ்வளோ கிலோ இவ்வளோ அளந்து நினைக்கிறேன். தேசிக்காய் நினைக்கிறேன் விற்று கொண்டு வைக்கணும். ஸோ இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து விற்று கொண்டு வைக்கணும். இங்கால வந்து பார்த்தீங்கன்னா கருவாடும் வச்சுக்கணும். இப்படி பழக்கடையில் கிடக்கு. தொடர்ந்து போவோம். இது என்ன வந்து இங்கே தான் பார்க்குறேன். என்னென்ன இது? கக்கரிக்காய். ஓகே, கக்கரிக்காயம். ஸோ அப்படி அங்கே போய் பார்ப்போம். இங்காலயமாக இந்த க்ரோசரி ஐட்டங்கள் வந்து கட்டி வச்சுக்கணும். நான் நினைக்கிறேன் 1/4 கிலோவுக்கு ஏற்ற மாதிரி பேக் போட்டு கட்டி வச்சுக்கணும் போல். இங்கால வந்து இந்த இலக்கறி வகைகள் இருக்குது. இது என்ன சாமான்னு தெரியலை. இது என்ன சாமான்? மசாலி வகை உண்டு. மசாலியா? ஆளக்கான. இது என்ன சாமான்? பிள்ளைங்கள முடக்கொத்தான், அந்த ரசம் வச்சு. ஸோ இங்கெல்லாம் கருவேப்பிலை எல்லாம் இருக்குது. இப்போ பார்ப்போம் தொடச்சு. வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனுவல் வந்து வெட்டி சுத்தப்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்கணும். மீன் மார்க்கெட் இல்லை, மீனுவலை வந்து வெட்டி சுத்தப்படுத்தி இதில் நினைக்கணும். இங்கே வந்து இந்த மீனுவலை விற்கினா மீனுவலை வெட்டி சுத்தப்படுத்தி குடிக்கணும். மீன் விற்கின மட்டும் தெரியலை. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரச்சி கடையும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் ஒரு இடத்த வந்து இந்த தேசிக்காயெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் தேசிக்காய் இப்போ சரியான விலையில் போகுதுண்டு. இது வந்து கரெக்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த நுவரெலியா கரெக்ட். வேறு ஒரு வாசலால் தான் போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலங்கார பொருட்கள், மற்றது வந்து இந்த வீட்டுக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு சின்ன ஃபேன்சி கடை மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். அருகிலே வந்து இந்த கடையெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் சில வியாபாரிகளோட உரையாட கேட்டு நாங்கள் அதை வந்து எல்லாருமே அதான் சொல்லிடலாம். இப்போ வியாபார நேரமாக கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா தார மாட்ட மாதிரி சொல்லிச்சினோம். 2 பேர் ஒரு கணிசமான அளவு தமிழ் வியாபாரிகள் இருக்கணும் சந்தைக்கு.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படியே இந்த ஃபோன் கவர்ஸ் போட்டு விற்று கொண்டிருக்கிறோம். இப்படி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருவோணமலை பேர் வந்து நெல்லியாத்துக்கு தான் போகிறோம். போட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையம். இங்கே வந்து நான் நினைக்கிறேன் சிடிபி பஸ்ஸுக்கும் சரி தனியார் பஸ்ஸுக்கும் சரி ரெண்டுக்குமே ஒரே ஸ்டேஷன் ஆகும். பஸ்ஸுகள் நிற்கிது எங்கால அங்காலே வெளியூர் பஸ்ஸுகள் இங்காலயாம். இவர் தான் சொல்கிறார் வெளியூர் பஸ்ஸுகள் இங்காலயாம், மற்ற இதுகள் உள்ளூர் சேவை விளாண்ட மாதிரி. கிண்ணியா பஸ் இருக்குது, மூதூர் கிண்ணியா திருவோணமலையான்னு பார்ப்போம். சுற்றி இருக்கா புல்மோட்டை திருவோணமலையாண்டு இதான் வந்து பஸ் ஸ்டாண்டு பின்புறத்தில் நிற்கிறோம். பெரும்பாலும் வந்து இங்கே உள்ளூர் பஸ்ஸுகள்லாம் நிற்கிது. அங்காலயம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாழ்ப்பாண பஸ் நிற்கிது. அப்படி போய் பார்ப்போம். யாழ்ப்பாணத்துக்கு மிஞ்ச வந்து என்ன சொல்ல கணிசமான அளவு பஸ் இருக்குது. நான் நினைக்கிறேன் 2 மணித்தியாலத்துக்கு இருக்கா 1 மணிக்கு 1.5 மணித்தியாலம் அல்ல 2 மணி. சில நேரங்களில் இருக்காது. 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலத்துக்கு இருக்கா எல்லாம் பஸ் இருக்குது திருவோணமலையிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு. இந்த ட்ரெயினை மாதிரி லேட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாட்டு கடைகளும் இருக்குது. வந்து திருவோணமலை பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கண்டா திருவோணமலை பஸ் ஸ்டாண்டுன்ற வலதுபுறமே வந்து யாழ்ப்பாண பஸ் நிற்கும் ரெடியாக. அங்காலயம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பார்ப்போம். இவர் சொல்கிறார் தண்டை பஸ் நிற்குதாமண்டு திருவோணமலை கேண்டி பஸ். என்னென்னா வந்து இதில் தான் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்காலயம் முதல்வது பஸ் ஸ்டாண்டோட கட்டினாங்க. இதான் வந்து தனியார் பஸ் ஸ்டாண்டுன்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் அங்காலயம் வந்து ப்ரைவேட் பஸ் போல் நிற்கிது. இது நான் நினைக்கிறேன் வெளி மாவட்டங்களுக்கான தனியார் பஸ்ஸாக இருக்குமாக்கும் வந்து. ஆனால் அவங்க கந்தலா எல்லாம் உள்ளூர் சேவையில் தானே. இதில் பார்த்திங்கன்னா வவுனியா திருவோணமலை இப்படி வந்து பஸ்ஸுகள் அப்படியே நிற்கிது. நாங்கள் இப்படி வந்து மெட்டடங்களை போய் பார்ப்போம். ப்ரைவேட் பஸ் என்ன பஸ்ஸுக்குன்னு தெரியலை. ஆனால் இதில் வந்து ஒரு ப்ரைவேட் பஸ் தான். ஆனால் என்ன ட்ராவல்ஸ்ன்னு தெரியலை. வந்து ஆசன முற்பதிவு நிலையம் ஒன்று பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே கிடக்கு. தொடர்ந்து பயணிப்போம். இப்போ வந்து இங்கே தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வந்து ஆட்டோ பார்க் இருக்குது. அதால் வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அப்படியே வந்து சுற்றுவட்டாரத்தில் திரும்பி டொக்கையாட் என்ற ரோட்டால் வந்து போய்கொண்டிருக்கிறோம். அது வந்து திருவோணமலை பத்திராளி கோயில் அம்மனை நோக்கி போகிற வீதி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இந்த திருவோணமலை பத்திராளி கோயில் அம்மன்கிட்ட வந்துட்டோம். போய் பார்ப்போம். அதான் அந்த தெரிகிறதான் வந்து பத்திராளி கோயில் அம்மன் கோபுரம். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ மாலையா லட்சண பொருட்கள்லாம் வந்து வச்சு விற்று கொண்டிருக்கணும். அப்படியே போய் பார்ப்போம். பத்திராளிகளுக்கு முன்னுக்கு வந்து வித்தியாலயம் வீதின்னு கிடக்கு. அதால் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. இந்த பிள்ளையார் கோயில் கும்பிட்டுட்டு அப்படியே அங்கால பார்த்திங்கன்னா வந்து இந்த பத்திராளி கோயில் இருக்குது. ஸோ இப்போ இந்த பிள்ளையார் கோயிலுக்குள்ளே வந்து கும்பிட்டுட்டு இதான் வந்து இந்த பிள்ளையார் கோயில் இப்படி நான் கும்பிட்டுட்டு பயணத்தை தொடருவோம். இதான் வந்து திருவோணமலை பத்திராளி கோயில் அம்மன் கோயில். பார்த்திங்கன்னா வந்து ஆலயம் ஒரு பெரிய ஆலயம் தான். ஆனால் வந்து ஆலயம் இப்போ பூட்டி இருக்குது. ஸோ நாங்கள் இப்படியே பார்த்துட்டு அடுத்த இடங்களை பார்க்க போவோம். இப்போ வந்து நாங்கள் திரும்ப அந்த டோக்கியாட் ரோட்டால் தான் வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கோணேஸ்வரர் இந்து கல்லூரி என்ற ஒரு பாடசாலை வந்து இருக்குது. பரீட்சை நடந்து கொண்டு இருக்குது. ஸோ அப்படியே போவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ளே கிரவுண்ட் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த ஹிந்து காலேஜின்ற ப்ளே கிரவுண்ட் ஆகுமெண்டு அப்படியே வந்து நடந்து போய்கொண்டிருக்கிறோம். இந்த டொக்கையாட் ரோட்டால் தான். உண்மையை சொல்ல போனால் வந்து சரியான வெக்கையாக இருக்குது. ஆனால் இந்த டொக்கையாட் ரோட்டில் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடைபாதையோட மரங்கள் நட்டு வச்சுக்கணும். பயணிக்கிறதுக்கு வந்து ஓகேயாக இருக்குது இடம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த திருவோணமலை டொக்கையாட் ரோடுண்ட அங்காளி பக்கம் நாங்கள் பயணிச்சு கொண்டு ரோட்டுண்ட அங்காளி பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சிமெட்ரி ஒன்று இருக்குது. அதோட வந்து ஒரு விசாலிச்சு ஒரு பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது. மன்னிக்கணும் நான் அதை ஆலமரம்னு சொல்லிட்டேன். நான் இங்கால வந்து பார்த்திங்கன்னா அந்த அரச மர இலையிலுமே இருக்குது, அங்கால வந்து ஆலமர இலையிலுமே இருக்குது. ஸோ 2 மரம் தான் இணைஞ்சு அதில் இருக்குது. நண்பர்னு சொன்னார் அது அரச மரம் மட்டும். இங்கால பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இலையில் பார்த்திங்கன்னா அது ஆலமரம். சரி இதை ஆர்கியூ பண்ணால் நாங்கள் வலிக்கிறோம். மற்ற இடங்களை பார்க்க போகணும். எல்லாம் பெரும் இதால் வந்து ஒரு கிளை வீதி ஒன்று போகுது. க்ரீன் ரோட் ஒன்று போட்டு கிடக்கு. அப்படி நாங்கள் இந்த டொக்கையாட் ரோட்டாலே பயணித்து கொண்டிருக்கிறோம்.
இங்கால வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் மேரிஸ் காலேஜ் இருக்குது, ஒரு பாடசாலை நினைக்கிறேன். ஒரு பாடசாலை கட்டட தொகுதி உண்டு. புனித மரியாள் கல்லூரி நான் நினைக்கிறேன் ஒரு பெண்கள் பாடசாலையாக இருக்குமெண்டு. அது பாடசாலை இல்லை, அதுக்கு வந்து இங்கே வந்து பாடசாலை இருக்குது. அங்கால வந்து பார்த்தீங்கன்னா யோசப் கன்வென்ட் ட்ரிங்கோமெரியன்ட்டு கேர்ள்ஸ் கோமெண்ட்டு போட்டிருக்கு, நர்சரி ஸ்கூல்ன்ட்டு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா திருகோணமலை நகராட்சி மன்ற கட்டட தொகுதி இருக்குது. அப்படியே வந்து அங்கால வந்து பொது நூலகமும் இருக்குது. திருகோணமலை பொது நூலகம் வந்து இந்த கட்டுறதுக்கு தான் இருக்குது. இந்த நகராட்சி மன்றத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொது நூலகமும் இருக்குது. அப்படியே வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா திருகோணமலை மாநகர சபை கட்டடம், அங்கால வந்து நகராட்சி மன்ற லைப்ரரி, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மாநகர சபை கட்டட தொகுதி. கட்டடத்தை பார்த்திங்கன்னாலே தெரியும், நல்ல வடிவாக நீட்டாக இருக்குது. அண்டிய சூழலும் வந்து நல்ல சுத்தமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நகராட்சி மன்ற பணிமனை திருகோணமலை நடக்க அந்த கட்டட தொகுதிக்கு கிட்ட வந்து நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மணிக்கணும் ஒரு சுற்றுவட்ட தொகுதி ஒன்று இருக்குது. அதாலேயும் போய் திருவண்ணாமலை நகரத்துக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்படியே அந்த டொக்கையாட் ரோட்டால் போய் திருவண்ணாமலை பீச்சு கிட்ட போயிட்டு அப்படியே வந்து டவுனுக்கு போக போகிறோம். அப்படியே சுற்றி அதால் நகரத்துக்கு போக போகிறோம். உண்மையை சொல்ல போனால் வந்து இந்த இடம் வந்து சரியான வக்கியாக இருக்குது. இப்படி 1-2 மரங்களுக்குள்ளால வரைக்கும் வந்து நல்லா இருக்குது. மறுபடி வழியில எல்லாம் சரியான வக்கியாக இருக்குது. மலைகள் வந்து இந்த நேற்று பின்னேரம் வந்து கொஞ்சம் தூரிச்சுது. அதுக்கு பிறகு காலமே எல்லாமே வந்து மழை ஒன்றும் இல்லை, அப்படி நோம்பில் தான் இருக்குது இந்த இடம். இந்த மாநகர சபை கட்டட தொகுதியை தாண்டி வந்தோடனே வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கோண சந்தி, அதாவது சுற்றுவட்டம் மாதிரி ஒன்று இருக்குது. அதால் அங்கே அதுக்கு எதிரில் பார்த்திங்கன்னா வந்து இந்த திருவண்ணாமலை பீச் இருக்குது. அப்படியே நாங்கள் அந்த வந்த ரோட் வந்து அதால் வந்து இடதுபுறம் திரும்பி பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்படியே போனால் பீச்சுக்கும் போயிட்டு அப்படியே திருக்கோணேஸ்வரத்துக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதான் வந்து திருவண்ணாமலை கடற்கரை. ஆனால் இந்த இடத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து இந்த அலையல் இல்லை. காலமே அந்த மீன்பிடி சந்தை வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து பெருமளவில் வந்து அலையல் அடித்து கொண்டு இருந்துச்சு. இந்த இடம் அமைதியான அலையல் அற்று கிடக்கு. இந்த இயற்கை துறைமுகத்தை கொண்டு அமைந்த இடம் தான் இந்த திருவோணமலை. இப்படியே வந்து நாங்கள் எங்கே போகிறோம்டா, இப்படியே வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து திருக்கோணேஸ்வரம் போய் கும்பிட்டுட்டு அப்படியே திரும்ப டவுனுக்கு போகணும்னு பார்க்குறோம். முதல்ல இந்த பிளானில் இல்லை, இப்போ இந்த ஒரு மாதிரி ஓகே கோயிலுக்கு போயிட்டு போகமாண்டு கோயிலை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து டூரிஸ்ட் பஸ்ஸுகள், அதாவது ஹயர் பண்ணி வந்த பஸ்ஸுகள்லாம் இதில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. எப்படியே வந்து இந்த திருவோணமலை பீச்சால் போய் கொண்டிருக்கிறோம். சில காணொலி பகுதியில் வந்து எடுக்கையில் அந்த சுற்றுவட்டத்துலேருந்து இந்த பீச்சுக்கு வர்றதுக்கு அந்த இடத்த தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்மை காலத்தில் திருவோணமலையில் பேசுபொருளான அந்த சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நடந்தது. அதுபோல் காணொலி பதிவு செய்கிறது வந்து எங்கென்ன பாதுகாப்பும் பிரச்சனைன்னு நான் எடுக்கல. நான் இந்த பீச் சைடால் போய்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அலையலுக்கு இங்கே கொஞ்சம் அலையல் கூடவா கிடக்கு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தூண்டில் போட்டு வந்து மீன் பிடிச்சி கொண்டு இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த திருக்கோணேஸ்வரம் நுழைவாயிலுக்கிட்ட வந்துட்டோம். இது ஒரு கோட்டையை சூழ்ந்து தான் இருக்குது, ஆங்கிலேயர் கோட்டை உண்டு. ஆங்கிலேயரை வந்து அதிக அளவில் வந்து, அதாவது பிரித்தானியரை அதிக அளவில் கவர்ந்த இடத்துல வந்து இந்த திருவோணமலை ஒரு முதன்மையான இடம். இயற்கை துறைமுகத்தால் வந்து இலங்கையை கைப்பற்றின ஒரு முக்கியமான காரணமாக இருந்தால் இந்த இயற்கை துறைமுகம் தான். கப்பல்களை வந்து இந்த புயல் காலத்துலேயும் வந்து பாதுகாத்து வைக்கக்கூடிய மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இந்த திருவோணமலை திருக்கோணேஸ்வரம் நுழைவாயிலுக்கிட்ட வந்துட்டோம். இந்த பீரங்கிகள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. ஸோ தொடர்ந்து நாங்கள் பயணித்து போய் கொண்டிருப்போம். இந்த கோட்டை நுழைவாயிலுக்கு உள்ளால தான் வந்து நாங்கள் இப்போ இந்த திருக்கோணேஸ்வரத்துக்கு போகணும். இந்த பிரதேசத்தை பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மரங்கள்லாம் வியாபிச்சு வடிவாக வளர்ந்துருக்குது. நல்ல அழகான ஒரு சூழலாக இருக்குது இந்த பிரதேசம். உங்களுக்கு தெரியும், இந்த கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு போகிற இடத்த மான்கள் நிற்குமெண்டு. அந்த வேலை பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய மான்கள் வந்து நிற்கிது. முதலே சொன்னார் திருவோணேஸ்வரத்துக்கு போக வேண்டாம், ஏனெண்டா மேலே ஏறணும் கஷ்டமாக இருக்குமெண்டு. இல்லை கோயிலுக்கு போகணும்னு கூட்டியிருந்தேன். இப்போ உண்மையிலேயே ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்டா இங்கே வந்து நிறைய இடம் போனால் தானே இப்போ அந்த களைப்பும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து திருக்கோணேஸ்வரர் கோயிலை அண்மித்து வந்துட்டோம். அண்மிச்சே இப்படி இந்த வியாபார நிலையங்கள் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. திருவோணமலை திருக்கோணேஸ்வரம் போகிறதுக்கு இந்த இடையில் பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதான் வந்து நாங்கள் அந்த காலம் போய் அந்த மீன்கள் பார்த்து அந்த மீன் மார்க்கெட்டுக்கிட்ட இருக்கிற பகுதிகள்.
ஸோ இந்த மேலேருந்து பார்க்க தெரியுது வடிவா. இப்படியே நாங்கள் வந்து பயணத்தை தொடருவோம். இப்படியே வந்து திருக்கோணேஸ்வரம் கோயிலுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு வந்து ராவணன் சிலையை நினைக்கிறேன் வச்சு கிடக்கு அந்த வாயில். அப்படி ராவணன் சொருவம் நினைக்கிறேன் அப்படியே வாயில் வச்சிருக்கு. அப்படியே போவோம். திருகோணமலை நகரம், திருகோணமலை வந்தாலே வந்து இந்த சிவன் சிலை தான் வந்து எல்லா நிலவிலையும் பெறும். அந்த வகையில் இந்த திருக்கோணேஸ்வரத்து இந்த முகப்புல வந்து இந்த சிவன் சிலை வந்து இருக்குது. ஸோ கோவிலுக்கு உள்ளே வந்து இப்போ போய்கொண்டிருக்கிறோம். கோயிலின் முன்பகுதிக்கு ஒரு நந்தி ஒன்று சிவனை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு சிற்பம் ஒன்று இருக்குது. இதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோயிலின் முகப்பு. கோயிலுக்குள்ளே வந்து இந்த காணொலியில் எடுக்க இயலான்னு நினைக்கிறேன். நான் இதோட நிப்பாட்டிட்டு போய் கும்பிட்டுட்டு வந்து காணொலியை தொடர்றேன். இப்படியே வந்து ஆலயத்துக்கு வெளியில் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணிகள் மற்றது வந்து இந்த நெய் விளக்கு எல்லாம் நேர்த்தி கடன்கள் செய்யணும். இது நான் நினைக்கிறேன் திருஞான சம்பந்தத்தை திருவுருவச்சிலையண்டு அதுக்கு வந்து பூ வச்சு வழிபட்டுட்டு போயினோம். இப்படியே வந்து நாங்கள் வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இஞ்சாலி பக்கத்தால் போய் பார்க்கலாம். போய் பார்ப்போம். இதில் இந்த பார்த்திங்கன்னா இந்த மார்க்கண்டேயத்தை அந்த கதை வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு திருவுருவமாக. ரொம்ப நாள் வந்து கொள்ள வரைக்கும் வந்து அந்த சிவபெருமான் காப்பாற்றின அந்த மார்க்கண்டேயத்த கதை தான் வந்து இதில் திருவுருவமாக வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இப்படி வந்து இங்கே போய் பார்ப்போம். ஸோ திருகோணமலை கடல். அப்படியே வந்து இந்தியாவில் வந்து இந்த சிவபெருமான் சிலைகள் திருவுருவ சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இலங்கை வேந்தன் என்று சொல்கிற ராவணண்ட திருவுருவ சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த குன்றில் சில்லறை காசு எல்லாம் கொஞ்சம் போட்டிருக்கீங்கன்னா சில்லறை காசு எதாவது இருக்கா சரியாரு போடக்கூடாதோ? என்னதுக்கு போகிறது? போடக்கூடாது. மக்கள் வந்து தவறு அப்படின்னு என்னண்டு ராவணேஸ்வரன் ஒரு சிவபக்தன் சில்லறை காசு அப்படி போட்டு கிடக்கையா? மக்களோட நம்பிக்கை என்னென்னா கும்பிட்டு இருக்கிற கைக்கு நடுவால விழுந்தா நினைச்சது நடக்கும்னு சொல்லிக்கொண்டு ஒரு மூட நம்பிக்கையில் அதில் வந்து போட்டிருக்க பணத்தை வீசி எறிவதை முற்றாக தவிர்க்கவும்ன்ற மாதிரி. இப்படி நாங்கள் மேலே போவோம். செஞ்சாலயம் வந்து ஒரு சிவன் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கோயில் கும்பிட்டுட்டு வந்து பயணத்தை தொடங்கிட்டோம். இப்படியே போய் திருவண்ணாமலை நகரத்தை பார்ப்போம்ண்டு. ரெண்டு ஒரு சனிக்கிழமை தான் நானாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து போகிறது, நிறைய பக்தர்களோட சுற்றுலா பயணிகளும் வந்து போகிறது அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து பயணிப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதிலேருந்து பார்க்க இந்த திருவண்ணாமலை நகரமே வந்து மொத்தமாக தெரியுது. சரியான வைக்க இருந்துச்சு. அப்போ ஒரு ஜூஸ் கடை கொண்டு வந்திருந்து சர்பத் குடிக்க போகிறோம். சர்பத் சொல்லியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோணேஸ்வரத்தில் வந்து இன்றைக்கு அன்னதானம் குடிக்கணுமா, அதான் போய் இப்படியே சாப்பிட்டு போவோம். இருக்கிற அன்னதான மடத்தில் தான் வந்து இது நடந்த ஒன்று இருக்குது. எனக்கும் தெரியாது. சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிடுவோம். ஏன்டா இப்போ அன்னதானம் சாப்பிட முடிச்சுட்டு வந்து பீச்சை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே வந்து முதல் திருக்கோணேஸ்வரத்தில் அன்னதானம் சாப்பிட்றேன். நல்லா இருந்துச்சு. 60 தனியார் 60 போல் இந்த அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் நம்மளுக்கு அன்னதானத்துக்கு. ஸோ தொடர்ச்சியாக போய் நாங்கள் பீச்சை பார்க்க மாட்டேதான். இந்த கோட்டைன்ற வாசல் பகுதிக்கு வந்துடும். இல்லை ஹிஸ்டாரிக்கல் நோட்ஸ் வந்து கொஞ்சம் போட்டு கிடக்கு. இப்படியே வந்து நாங்கள் வெளியில் போவோம். யாழ்ப்பாணத்தில் இருக்க யாழ்ப்பாணம் பக்கேன்னு இருந்துச்சுன்னா இங்கே வந்து அதான் தெரியுது. யாழ்ப்பாணம் கொஞ்சம் பரவாயில்லை, இல்லை அப்போ இங்கே ஓடுது. அது சரி. வந்து நண்பர் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தராரு. ஸோ வேறு வந்து எனக்கு பொண்டை கொண்டு வாங்கி தராரா. ஸோ
160 ரூபா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் வந்து திருவோணமலை கடற்கரை பகுதி. நாங்கள் அங்கே இருந்து அப்படியே நடந்து வந்தோனாங்க, இன்னும் நிறைய தூரம் போகணும். இது வந்து நீராடக்கூடிய ஒரு கடற்கரை தான். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா திருவோணமலை கடற்கரை பகுதியால் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை அமைச்சு தான் நிற்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன்பிடி படகுகள், மற்றது வந்து இங்கே வேறு சுற்றுலா பயணிகளை வந்து கடலை கொண்டு போகிறதுக்கும் வந்து படகு வசதிகள் எல்லாம் இருக்காம். ஸோ என்ன பிரச்சனைனா, இந்த மாலை நேரங்களில் வந்தீங்கன்னா இந்த இடத்த மாதிரி ஒரு சொர்க்கம் உண்டு இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் இந்த பகல் நேரத்தில் வந்து சரியான வெயிலாக இருக்குது, அதான் சொல்ல முடியும். ஸோ இதான் வந்து திருவோணமலை கடற்கரை இன்னொரு பக்கம். ஸோ அங்கால வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவோணமலை கடற்கரை அங்கால பக்கம் ஒரு அந்த கொழும்பு கோல் பேஸில் இருக்கிற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டும் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனைனா வெயிலாக தான் இருக்குது கிட்ட போகிறதுக்கு. எல்லாம் கிரிக்கெட் எல்லாம் விளையாடி நம்ம ஃபேமிலியாக வந்து. ஸோ நாங்கள் இப்படியே போவோம். ஸோ இப்போ நாங்கள் அந்த கடற்கரை பகுதியால் வந்து ஆரம்பத்தில் இருந்து அந்த சுற்றுப்பட்டத்துக்கு இஞ்சாலி பக்கமே கடற்கரை பகுதியால் வந்து அந்த சுற்றுப்பட்டத்தில் இருக்கிறோம். முதல் வந்து இஞ்சாலி பக்கம் திரும்பி தான் வந்து இந்த திருக்கோணேஸ்வரம் ஆலயத்துக்கு போனாங்க. இப்படியே வந்து நேராக போனால் வந்து மூதூருக்கு போதா. நாங்கள் வந்த பாதையாலே திரும்பி டவுனை நோக்கி போகிறோம். வந்த பாதையாலே போய் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுவட்டம் மட்டும் தெரியுது. அந்த சுற்றுவட்டத்தால் இடதுபுறம் திரும்பி போகிறோம். பார்த்திங்கன்னா வந்து இப்படியே வந்து திரும்பி இந்த ரவுண்டை போட்டால் இடதுபுறம் திரும்பி வந்து பயணத்தை தொடர்றோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்குது ரிங்கோமலையில், திறந்த பல்கலைக்கழகம் திருவோணமலை. ஸோ அப்படியே நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரோடெலாம் இருக்குது. இந்த சென்ட் மேரிஸ் காலேஜ் அங்கே பார்த்த ஆரம்ப பிரிவு. ஸோ தொடர்ச்சியாக வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அதால் வலதுபுறம் திரும்பிட்டேன். பட் ஆனால் எனக்கு இந்த வீதியின் பேர் என்ன தெரியல. இந்த வீதி பார்த்திங்கன்னா வந்து பழைய போஸ்ட் ஆஃபீஸ் ரோட்டான். ஸோ அதால் தான் வந்து நான் இப்போ பயணித்து கொண்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு க்ரீம் ஹவுஸ்ன்ற பேரில் நினைக்கிறேன் ஒரு பேக்கரி உண்டு. இங்கே ஒரு பெரிய ஃபார்மசி ஒன்று இருக்குது, எஸ்ஆர் மெடிக்கல்ஸ்ண்டு. ஸோ அப்படியே பயணித்து கொண்டிருப்போம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து திருவோணமலை போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, பிராந்திய அஞ்சல் அலுவலகம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்தியாவில் பேங்க்குகள் நினைக்கிறேன், எஸ்டிபி பேங்க். திஸ் பில்டிங் ஃபார் ரெண்ட் போட்டிருக்கு, ஒரு பெரிய பில்டிங் வந்து. இதான் வந்து பார்த்திங்கன்னா திருவோணமலை பிரதேச செயலகம். ஸோ அந்த கட்டிட விதம் வந்து இதில் இருக்குது, இந்த பழைய போஸ்ட் ஆஃபீஸ் ரோட்டில். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு பெரிய சுற்றுவட்டம் ஒன்று இருக்குது. இந்த சுற்றுவட்டத்தால் வலதுபுறம் திரும்பினா வந்து திருவோணமலையிலேருந்து கொழும்பு போகிற வீதி. அது 260 கிலோமீட்டர் அந்த திருவோணமலையிலேருந்து கொழும்பு. அப்படி இடது பக்கம் திரும்பினா வந்து கடற்படை தளம் வந்து போட்டு கிடக்கு. நாங்கள் வலதுபுறம் திரும்பி தான் வந்து பயணிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ரவுண்டை போட்டால் திரும்பி அப்படியே அந்த A6 வீதியால் வந்து திருவோணமலையிலேருந்து கொழும்பு நோக்கி போகிற இந்த வீதியால் வந்து பயணித்து கொண்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு என்ன சொல்கிறது, வியூ பாயிண்ட் ஒன்று கட்டியிருக்கணும். போய் பார்ப்போம். இந்த இடத்துல தான் வந்து திருவோணமலை காபர் இருக்குன்ற மாதிரி சொல்லினோம். திருவோணமலை துறைமுக பிரதேசம். இன்னும் வெயில் இருக்குது, பின்னேறமெண்டா இந்த இடமெல்லாம் நல்லா இருக்குது உண்மையிலே. அங்கே பார்த்திங்கன்னா தெரியும், தொலைவில் ஒரு படகு ஒன்று தெரியுது. நினைக்கிறேன் அது ஒரு பெரிய சரக்கு கப்பலாக இருக்குமெண்டு. இது பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா இன்னொரு படகு இருக்குது. அதெல்லாம் காபரண்ட கட்டட தொகுதியெல்லாம் இருக்குமென்னு நினைக்கிறேன். இது தொடர்பாக வந்து யாருக்கும் தெரிஞ்சாக்கள், இது தொடர்பாக வந்து நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு திருவோணமலை துறைமுகம் தொடர்பாக வந்து தெரிஞ்சாக்கள் வந்து உங்களை கருத்துக்களை பதிவிடுங்க. நீங்கள் வந்திருக்கிறீங்களா, திருவோணமலை துறைமுகத்தில் வேலை செஞ்ச அனுபவங்கள் இருக்கிறார்கள், யாருமே இருந்தீங்கன்னா வந்து கருத்துக்கள் மூலமாக தெரியப்படுதுங்க. நானும் அறிஞ்சு கொள்கிறேன். கடல் பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்குது. இங்கே அவ்வளோ வந்து அலைகள் இல்லை, துறைமுக பகுதியாக இருக்கிறதாலேயாகும். ஒரு மிகப்பெரிய ஒரு சரக்கு கப்பல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் அந்த கடற்கரையிலேருந்து உள்ளுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கணும் போல். துணை கப்பல்களும் சேர்ந்து தான் இழுத்து கொண்டிருக்குது. இப்போ நான் இந்த எங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன்னாண்டா ஷோக் ஆகிடுவீங்க.
ஸோ கிளியராக இருக்காமல் இருக்கும், அதான் காரணம். ஜூம் பண்ணி தான் எடுத்தது. இதான் இந்த திருவோணமலை ஹாபர் கடல் தொகுதி. அப்படியே நாங்கள் அங்கால பயணிப்போம். இந்த ஏஆர் வீதியால் பயணிக்க பார்த்தீங்கன்னா அருகில் கடற்கரையும் இருக்குது. அதோட ஒரு நடைபாதையம் அமைக்கப்பட்டு கதிரையிலும் போட்டிருக்கீங்கன்னா வாங்காங்க. ஸோ பின்னேறம் வந்தீங்கன்னா வடிவாக பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சூரியன் மறைகிறது வரையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். எங்கன்னு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுக்கு தான் இந்த இதில் வந்து மாட்டுண்ட படம் போட்டிருக்கும். வீதிக்கு முன்னால் வந்து இந்த மாடுகள் கடக்கக்கூடும். இங்கே பார்த்தீங்கன்னா மானுண்ட படம் போட்டு கிடக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐயா அவரால் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி கொண்டு இருக்கிறார். ஸோ ரங்கி வந்து கதைப்பை கொண்டு பார்த்துனாங்க, ஐயா தூர போயிட்டார். ஸோ இந்தியாவில் வந்து இதில் இருந்து வந்து அந்த பகுதிக்கு ஒரு பைப் கொண்டு போய் கொண்டு இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக நாங்கள் பயணிப்போம் மேலே போய் வீதியால். இந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் செயலகம் கிடக்கு, கிழக்கு மாகாணத்தின். அப்படியே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். வந்து இந்த ஏஆர் வீதியால் பயணிச்சினாங்க. இனி பார்த்தீங்கன்னா கடற்காட்சி வீதியால் வந்து திரும்பி பயணிக்க போகிறோம். இதால் இப்படியே போனால் வந்து நாங்கள் இந்த திருஞான சம்பந்த வீதி அதோடக்கெல்லாம் போய் திருவோணமலை நகரத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். இப்படியே பார்த்திங்கன்னா வந்து இந்த கடற்காட்சி வீதியால் பயணித்து கொண்டு வந்துட்டோம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து விளையக்கல்வி அலுவலகம் இருக்குது திருவோணமலைன்ற. அப்படியே வந்து இந்த சந்தியால் நேராக தான் பயணிக்கணும். ஸோ இப்போ நாங்கள் அந்த சந்தியில் நிற்கிறோம். இந்த வீதி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து திருஞான சம்பந்தர் வீதி. ஸோ இப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த திருஞான சம்பந்தர் வீதியால் தான் வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குண்டு. இங்கே வந்து ஒரு யாழ் அங்காடி என்று ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே காகில்ஸ் ஃபுட் சிட்டி நினைக்கிறேன், அந்த கட்டடத்தில் வந்து இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் துளசி இந்தியன் ரெஸ்டாரண்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபர்னிச்சர் வந்து ஒரு பெரிய ஒரு கட்டடத்தை ஒன்று இருக்குது. இந்தியாவில் வந்து இந்த லீசிங்குக்கு எடுக்கிற சாமானவர் இந்த கடை போய் கொண்டிருக்கிறோம், பார்ப்போம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. நான் நினைக்கிறேன் அது ஒரு சிவன் கோயிலாக இருக்குமெண்டு. ஒரு பெரிய ஒரு கோயில் கோபுரத்தோடு இருக்குது. அப்படியே வந்து போய் கொண்டிருக்கிறோம். அந்த கோயிலை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து அந்த சந்திகை வந்து அந்த திருஞான சம்பந்த வீதியால் முதல்ல அந்த ரோட்டால் வந்து வந்தாங்க. இப்படியே நேராக தான் வந்து பயணிக்க போகிறோம். பிசிஎன் நெட்வொர்க் சொல்யூஷன் ஒரு கடை ஒன்று கிடக்கு. அம்மா ஆட்டோ பார்ட்ஸ் ஒரு கடை ஒன்று கிடக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா புது பைக்குகள் வந்து அங்கே இருக்குது. பல்சர் நினைக்கிறேன், பல்சர் அங்கே இல்லை, நானே செகண்ட் ஹேண்ட் பைக் விளாக்கும். ரோசா மோட்டர்ஸ் அண்ட் பை அண்ட் சேல்ஸ் கடை. இந்த ரோட் என்ன ரோட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கடல் முக வீதி, அதாவது சி வியூ ரோட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் நம்ம வந்து போய் கொண்டிருக்கிறோம். கடல் முக வீதியால் வந்து நாங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். இப்படியே போனால் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கொள்ளலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அதோட இங்கே அதை ஹார்ட்வேர் ஷாப் போலும் இருக்குது இந்த மெயின் ஸ்ட்ரீட்டில். ஸோ இப்படியே போனால் வந்து அந்த கிளாக் டவர் ரோட்டுக்கு போய் அப்படியே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கும் போகலாம். பஸ் ஸ்டாண்ட், மார்க்கெட், ஃபிஷ் மார்க்கெட் எல்லாம் வந்து பக்கத்தில் இருக்குது. HDFC பேங்க் இருக்குது. இது வந்து நான் யாழ்ப்பாணத்தில் பார்த்ததில்லை. ஃப்யூச்சர் லைஃப் அண்ட் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி உண்டு. அப்படியே வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து நிறைய கடை தொகுதிகள்லாம் இருக்குது இந்த திருவோணமலையில். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே திருஞான சம்பந்தர் வீதி இருந்த மாதிரி இங்கே வந்து மாணிக்க வாசகர் வீதி இருக்குது இன்னொரு பக்கத்தில். இது வந்து பயணிப்போம். HNV ஃபீனாக்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம். அந்த விக்னேஸ்வரா வித்தியாலயத்துக்கிட்ட வந்துவிட்டோம். இப்படியே திருக்கோணேஸ்வரம் போய் இப்போ இந்த ஏஆர் வீதிக்கு போய் திரும்பவும் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துவிட்டோம். விக்னேஸ்வரா வித்தியாலயத்துக்கு பக்கத்தில் வந்து இந்த கோஆப்ரேஷன் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து நாங்கள் ரூம்ஸ் எடுத்துனாங்க. இதோட வந்து இந்த காலையில் நிறைவு செய்கிறேன்.
காணொலியை வந்து முழுமையாக பார்த்துருப்பீங்க. அதாவது திருவண்ணாமலை பிரதேசத்தின் தற்போதைய நிலைமை முக்கியமான இடங்களை முடிஞ்ச வரைக்கும் சுற்றி காட்ட ட்ரை பண்ணேன். நடந்தால் போய் இல்லை இடம் பார்த்தது. ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், திருவண்ணாமலையை சேர்ந்து அவங்களோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்க. அது வந்து எனக்கு அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு ஒரு உற்சாகமாகவும் உத்வேகமாகவும் இருக்கும். அடுத்த நாட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.